சிங்கப்பூரில் விசா காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 900 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது ஆண்டுக்கு சராசரியாக 450 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் சிங்கப்பூரில் விசா காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள 500 முதல் 600 வெளிநாட்டவர்கள் அதிகாரிகளிடம் இன்னும் சிக்காமல் உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். சிங்கப்பூரின் நாடாளுமன்ற உறுப்பினரான சில்வியா லிம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு உள்துறையின் சட்ட அமைச்சரான சண்முகம் எழுத்துப்பூர்வமாக நவம்பர் 11ஆம் தேதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சிங்கப்பூருக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களில் ஆண்டுக்கு 0.01% குறைவானவர்களே விசா முடிந்தும் சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக தங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை குடிநுழைவு தரவுகள் மூலம் திரட்டப்பட்டிருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். சிலர் தங்களது விசா காலம் முடிந்தது தெரியாமலே சிங்கப்பூரில் தங்கியிருக்கலாம் என்றும், அதே நேரம் சிலர் விசா முடிந்தது தெரிந்தும் வேலை வாய்ப்புக்காக சட்டவிரோதமாக சிங்கப்பூரில் பதுங்கியிருக்கலாம் என அமைச்சர் சண்முகம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். விசா காலம் முடிந்த அனைவரையும் உடனடியாக கைது செய்வது என்பது எளிதானது அல்ல. சிலர் அவர்களது கைபேசி எண், தங்குமிடம் குறித்த தகவல்களை மாற்றி விடுவார்கள். ஆனால் அவர்களை அடையாளம் காண்பது சற்று சிரமம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 270 பேர் நீண்ட அல்லது குறுகிய விசா காலம் முடிந்தும் சிங்கப்பூரில் தங்கியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. சிங்கப்பூரின் குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் தரவுகளின்படி கடந்த 2023ஆம் ஆண்டு விசா முடிந்து தங்கியதற்காக 542 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு 357 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் 2019ஆம் ஆண்டு 804 பேரும் 2018ஆம் ஆண்டு 940 பேரும் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். சிங்கப்பூரில் விசா முடிந்து 90க்கும் அதிகமான நாட்கள் அங்கு தங்கியிருந்தால் அவர்களுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் குறைந்தது 3 பரம்படிகள் விதிக்கப்படலாம் என சிங்கப்பூர் அரசு கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.